சிஐடி லாரன்ஸ் அண்ட் டேவிட்டுடைய மற்றும் ஒரு சாகசத்துல உங்களை சந்திக்கிறேன். லாரன்ஸை தீர்த்து கட்டுறதுக்காக ஆக்கோத்தி கழக ஆட்கள் சுத்து போடுறாங்க. வரிசையா இவரை கொல்றதுக்காக வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒரே ஒரு பிளைட், அது போற இடத்துக்கெல்லாம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் ஒன்லைனரே. தெரிக்க விட்டுருக்காங்க கதையை. பார்த்துடலாங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஜொலிக்கும் சமுத்திரத்தின் கரைகளில் ஒய்யாரமாய் அமர்ந்திருக்கும் ஹாங்காங் தீவுகளில் ஒரு கடுமையான நிலச்சரிவு நிகழ்ந்த போது எண்ணற்ற கட்டிடங்கள் சரிந்து விழுந்தன. ஏராளமான அப்பாவிகள் கோர மரணம் அடைந்தனர். இது இயற்கையின் சீற்றமல்ல, ஒரு மனிதாபிமானமற்ற கயவர் கும்பலின் திட்டமிட்ட நாச வேலை என்பதை அறிந்தவர்தான் யார்? எகிப்து நாட்டின் செழுமையான விளைநிலங்களில் பருத்தி செடிகளை அழிக்கும் நோய்க்கிருமிகள் பரவச் செய்யப்பட்டதும் கூட அந்த கும்பலின் கைவரிசையே. பாரிஸ் நகர் தெருக்களில் காளிகளின் அட்டகாசம். பெரிதும் சிறிதுமான சமூக விரோத கொடுஞ்செயல்களை பல்வேறு நாடுகளில் மர்மமாக நிகழ்த்தும் நாச கும்பலின் பெயர்தான் அழிவு கொள்ளை தீமை கழகம். அதன் சுருக்கமான பெயரே ஆகோத்தி கழகம். மனித சமுதாயத்தின் அமைதியை குலைப்பதையே லட்சியமாக கொண்ட இக்கொடுங்கலங்கத்தின் முக்கிய அங்கத்தினர்கள் உலகின் மிக பெரும் தலைநகர் ஒன்றில் கூடி ரகசிய ஆலோசனை நடத்தினர். மரணத்தோடு போராடும் வயதான தலைவரின் அருகே அமைதியாக அமர்ந்திருந்த சிலர், தலைவர் பிழைப்பது அரிது, வயதான காலத்தில் அவர் படும் துயரம் சகிக்கவில்லை, நாமே கொன்று விடுவது கூட தவறில்லை, அதுவும் சரியே, அதன் பின்னராவது எதிர்காலத்தை பற்றிய நிச்சயமற்ற தன்னை மறைந்துவிடும். இறுதியாக பேசி இவன் எழுந்து சென்று சிலிண்டரில் இருந்து பிராணவாயு செல்லும் வழியை அடைத்து விட்டான். உயிர் வாழ போதுமான பிராணவாயு கிட்டாத நிலையில் அந்த மனிதனின் ஆவி பிரிந்தது. யாருடைய பிரிவுக்காக வருந்துவதையும் தலைவரை விரும்புவதில்லை. காலியான அவரது இடத்தை நிரப்புவதே அவரது ஆத்மாவுக்கு சாந்தி அளிப்பதாகும். ஆமாம், அவரது கொள்கையை நாம் அனைவரும் அறிவோம். இதுவரை தலைவர் பதவிக்கு 7 விண்ணப்பங்கள் வந்துள்ளன. மீண்டும் ஒருமுறை அவர்களது முகங்களை திரையில் காண்போம். கர்ஜோ இஸ்மாயில், இந்தோனேஷியா. மேரி லிங்க், மலேசியா ஹாங்காங். பஜ்லுல் பூட்டோ, பாகிஸ்தான். அகமது அலி, மத்திய கிழக்கு நாடுகள். திமோத்தி, பால்கன் நாடுகள். நைசாரித், தாய்லாந்து. பிஸ்மார்க், மேற்கு ஜெர்மனி. இவர்கள் நமது கழகத்தின் அச்சாணி போன்றவர்கள். அமைதியை குலைத்தல், நாசம் விளைவித்தல், உளவறிதல் ஆகிய துறைகளில் சகலகலா வல்லவர்கள். நமது கழகத்தை அழிக்க கங்கணம் கட்டி கொண்டுள்ள தலையாய எதிரியை தொலைத்து கட்டுபவரே நமது கழகத்தின் அடுத்த தலைவராகும் தகுதி படைத்தவர் ஆவார். யார் அந்த எதிரி? சிஐடி லாரன்ஸ். ஓகே, தலைமை பதவிக்கு போட்டியிடும் 7 லாரன்ஸை கொள்ளும் வாய்ப்பை அளிப்போம். வெற்றி அடைபவருக்கு தலைவர் பதவியோடு $10 லட்சம் பரிசளிப்போம். பலே அபாரமான ஐடியா. நம் பகைவனுக்கு சமாதி கட்டுவோம். இது நிகழ்ந்து நாட்கள் பல கடந்திருந்தன. லாரன்ஸ் அண்ட் டேவிட்டுக்கு துளியும் சந்தேகம் இல்லாவிதமாய் ஆகோத்தி கழகம் தன் சூழ்ச்சி வலையை விரிக்கத் தொடங்கியது. அதன்படி போலியான ஒரு விவகாரத்தை ஆராயும் பொருட்டு ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகருக்கு பயணமாயினர் நமது சாகச ஜோடி. அதிர்ஷ்டம் நம் பக்கம் நண்பனை. தேடி வந்த செய்தி அகப்பட்டு விட்டது. இது முக்கியமான செய்தி. நாமே லண்டனுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். வேறு வழியில் அனுப்ப இயலாது. ஆகோத்தி கழகத்தினரால் ஜோடிக்கப்பட்ட லாரன்ஸுக்காக வீசப்பட்ட தூண்டிலே அச்செய்திகள் என்பதை அவர் உணர்ந்திருக்கவில்லை. ஆகோத்தி கழகத்தின் சூழ்ச்சியின் 2வது நிலையும் தொடங்கியது. லாரன்ஸ் குளியல் அறையிலிருந்து வெளிவரும் வேளையில் அறை கதவிடுக்கின் வழியே ஒரு கவர் வந்து விழுந்தது. டேவிட், அவன் யார் என்று பார். மறைந்து விட்டான். பரவாயில்லை, விட்டுத்தள்ளு. அவன் கூலிக்கு ஆசைப்பட்டு வந்தவன். இதில் அடங்கியுள்ள செய்தியை காண்போம். இது எச்சரிக்கையா, வலைவிரிப்பா? எச்சரிக்கை எனில் ஒரு கொலைஞனை வளைத்து பிடிக்கலாம். வலைவிரிப்பாயினும் பாதகமில்லை. ஆகோத்தி கழகத்தை பற்றி அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆஸ்திரேலிய தலைநகரான சிட்னியில் மாஸ்காட் விமான நிலையத்தில் இங்கே கொலைகாரன் எவனையும் காணோமே. புத்திசாலி பையா, கொலை செய்பவன் நெற்றியில் பட்டயம் கட்டி கொண்டு வருவானா என்ன? விமானத்தில் இருப்பவர்களை கவனித்தவாறே இருவரும் சென்று இருக்கையில் அமர்ந்தனர். ஆகோத்தீவை சேர்ந்தவன் இன்னார்தான் என்பதை எவ்வாறு அடையாளம் காண்பது? அது இயலாது. அவர்கள் குள்ளநெறித்தனமாகவே திட்டம் வகுப்பார்கள். ரகசியத்தை காக்க உயிரையும் இழக்க துணிந்தவர்கள். பிளைட் 731 புறப்பட்ட சில வினாடிகளே இருக்கும் பொழுது வந்த பிரியாணி சுர்ஜோ இஸ்மாயில். அவன் ஆகோத்தி கழகத்தின் தலைமைக்கு போட்டியிடுபவர்களில் ஒருவன்.
சிட்னியிலிருந்து லண்டன் செல்லும் வரை பிளைட் 731 7 இடங்களில் இறங்கிச் செல்லும் 8வது விமான நிலையமே லண்டன். முதலில் இந்தோனேசியாவின் தலைநகரமான ஜகர்த்தாவில் விமானம் இறங்குவது வாடிக்கை. விமான நிலைய லவுஞ்சில் ஆகோத்திகாவின் கொலைநன் லாரன்ஸை நிழல் போல தொடர்ந்தான். அவன் மனதில் புரிந்துள்ள குரூரத்தை யாரும் அறிய வாய்ப்பேது. இதுவரை எதுவும் இல்லை. அந்த எச்சரிக்கை ஒரு மோசடியே. பொறுமை அவசியம் ப்ரோ. சிட்னியிலிருந்து வந்த இந்தோனேசியன் இவனை பார்த்தால் பயணத்தை இத்துடன் முடித்துக் கொண்டவனாக தெரியவில்லையே. வழக்கத்திற்கு மாறாக தாய்நாட்டின் வழியே பயணம் செய்யும் இந்த விந்தை மனிதன் மீது கவனம் செலுத்துவோம். பாதுகாப்புக்காக ஒருமுறை பிரயாணிகளின் பெயர் பட்டியலை பார்த்து வருகிறேன். பற்ற வைத்த சிகரெட்டை உடனே புகைக்குழாயிலிருந்து எடுக்கிறானே, ஏன்? லாரன்ஸ், உட்காருங்கள். என்ன என்ன நடந்தது டேவிட்? கொலைகாரன் சிகரெட் குழாய் மூலம் இந்த விஷ ஊசியை உங்கள் மீது பாய்ச்ச முயன்றான். அதோ அவனேதான். விடக்கூடாது, பயலை மடக்கி பிடிப்போம். யார் நீ? எங்கிருந்து வருகிறாய்? உன்னை ஏவியவர்கள் யார்? முடியாது, எதுவும் சொல்ல முடியாது. மரியாதையாக சொல். மறுத்தால் நீ பயன்படுத்திய விஷ ஊசியே உன் பிட்டத்தை பதமாக்கும். மொட்டை தோஸ்த். வேண்டாம் வேண்டாம், சொல்லிவிடுகிறேன். ஆகோத்தி கழகத்திலிருந்து அனுப்பினார்கள். நீ மட்டும் தானா? வேறு யாரும் உன்னோடு வந்துள்ளனரா? மற்றவர்களை பற்றி எனக்கு தெரியாது. மீண்டும் ஒரு முறை யோசித்து சொல்லுங்கள் நண்பரே. அந்த மனிதன் திடீரென தாக்குவான் என்பதை இருவருமே எதிர்பார்க்கவில்லை. தோல்விக்கு பின்னர் தனக்கு எதிர்காலம் இல்லை என்பதை உணர்ந்த சுர்ஜோ இஸ்மாயில் தன்னை அழித்துக் கொள்ள எண்ணி கண்ணாடி ஜன்னலை நோக்கி பாய்ந்தான். ஆடடா, அநியாயமாக உயிரை பறிகொடுத்து விட்டானே. இனி அவனிடமிருந்து எதுவும் தெரிந்து கொள்ள இயலாதே. ஜகார்த்தா போலீசாரிடம் ரிப்போர்ட் செய்துவிட்டு அவர்கள் விமான நிலையத்திற்கு வந்த பொழுது பிளைட் 731 புறப்பட தயாராக இருந்தது. நேரமாகிறதே, ஏரோஸ்டஸ் அண்ணா இன்னும் வரவில்லையே. வரும் நேரம்தான். ஒரு நாளும் அவள் தாமதமாக வந்ததில்லை. ஆனால் பிளைட் 731க்கு வர வேண்டிய விமான பணிப்பெண் அண்ணா வரவில்லை. பாவம் அண்ணா. ஆகோத்திகாவை சார்ந்த மேரி லிங்கின் திட்டப்படி அவள் பரிதாபமாக படுகொலைக்குள்ளானாள். சீக்கிரம் அந்த கூடைக்குள் வைத்து எடுத்துச் செல். பிரேதத்தை எப்படி அழிப்பது என்பது உனக்கே தெரியும் தானே. தாமதத்திற்கு மன்னியுங்கள். என் பெயர் மேரி லிங்க். கடைசி நேரத்தில் அண்ணாவுக்கு நலம் குன்றி விட்டது. அவளுக்கு பதிலாக என்னை அனுப்பினார்கள். நல்லது, உன் பொறுப்பை ஏற்றுக்கொள். சேடி லாரன்ஸ் சக பிரயாணிகளை கவனித்தவாறே விமானத்திற்குள் வந்தார். வணக்கம், சற்று குனிந்து செல்லுங்கள். மேலே தலை இடிக்கப் போகிறது. தேங்க்யூ. விமானம் விண்ணில் பறந்து கொண்டிருக்கும் வேளையில் பயணிகளுக்கான சிற்றுண்டிகளை தயாரித்துக் கொண்டிருந்த மேரி லிங்க் லாரன்ஸுக்கு அளிக்கவிருந்த காப்பியில் நச்சுப்பொடியை கொட்டி கலக்கினாள். பயணிகளின் பெயர் பட்டியலில் தடையும் ஏதும் கிடைத்ததா? தீர்மானிக்க முடியவில்லை. இந்த பட்டியலில் கயவர்களும் இருக்கலாம், அல்லது அனைவருமே கனவான்களாகவும் இருக்கலாம். பெயர்களை கொண்டு எதையும் கணிக்க இயலாது. இது டீ வேலை. காப்பி எதற்கு? மாற்றிக்கொள்ளலாமா? ஓகே, டீ கொண்டு வா. ஏன்? மேரி லிங்கின் திட்டம் குலைந்து காப்பி கோப்பை இடம் மாறியது. உங்கள் விருப்பப்படியே இதோ டீ எடுத்துக் கொள்ளுங்கள். முட்டாள் லாரன்ஸ் மரண வாசலை நெருங்குகிறான். தலைமை பதவியும் $10 லட்சம் என்னை நோக்கி நெருங்கி வருகிறது. மண்டையை போடாமல் லாரன்ஸ் பேசிக்கொண்டே இருப்பது மேரி பொறுமை இழக்கச் செய்தது. இன்னும் தாமதம் ஏன்? நச்சுப்படி கொடுத்த மனப்பையில் மாற்றி தொலைத்திருப்பானோ? காலார விமானத்தினுள்ளே நடந்து வருகிறேன். வில்லங்கமான எவனை ஏனும் அடையாளம் காண முடிகிறதா என்று பார்ப்போம். சிஐடி லாரன்ஸ் முகம் கழுவு மறைக்கும் நுழைவதை மறைவிலிருந்து கவனித்த மேரி லிங்க் பூனை போல ஓசையின்றி சென்று கதவை பூட்டினாள். தொப்பிக்குள் மறைத்து வைத்திருந்த நச்சுவாயு குழாயை எடுத்து சாவி துவாரத்தில் நுழைத்தாள். மிக விரைவான அதனுள் இருந்த நச்சுவாயுவை உள்ளே செலுத்தினாள். அட கஷ்டமே, நச்சுவாயுவை யாரோ செலுத்துகிறார்களே. பொறியில் எலியை போல சிக்கிக் கொண்டேனே. மிஸ்டர் லாரன்ஸ், உமது ஆத்மா சாந்தி அடைவதாக. அடக்கடவுளே, இறந்து விட்டாரே. அடடே, நிஜமாகவா? லாரன்ஸ் எங்கே? யார் உள்ளே? நான் தான் டேவிட். கதவை திற. என்ன நடந்தது? உள்ளே சென்றதும் கதவை பூட்டும் ஓசை கேட்டது. நொடிப்பொழுதில் யாரோ நச்சு புகையை உள்ளே செலுத்தினார்கள். அதிர்ஷ்டவசமாக குளிர்சாதன இயந்திரத்தின் வேகத்தை அதிகப்படுத்தி முகத்தை இருக்க மூடிக்கொண்டதால் தப்பினேன். பாத்ரூம் கதவருகே இவளை தவிர வேறு யாரும் செல்லவில்லை. நாம் திருப்பி அனுப்பிய காப்பியை இவளுக்கு யமனாக வைத்தது. இவள் ஆகோத்தி கழகத்தால் ஏவப்பட்டவள் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் இவளது தோல்விக்கு கிடைத்த பரிசு மிக கொடுமையானது. பிளைட் 731 சிங்கப்பூர் விமான நிலையத்தை நெருங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் பயங்கரமான சதிக்கு பலியாக இருந்தீர்கள். நல்ல வேளை, கடவுள் காப்பாற்றினார். பாவம், அந்த பெண்ணை காப்பாற்ற இயலவில்லையே. உண்மையில் அவள் பேரழகிய
பாவம், பரிதாப சாவு. நீ துரதிர்ஷ்டமான சம்பவங்கள் தொடராது என்று நம்புகிறேன். நான் அப்படி நினைக்கவில்லை. நல்லதிர்ஷ்டம் நமக்கு தேவைப்படுகிறது. மறுக்காமல் இத்தாயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தீமை அணுகாது. நல்லது, நன்றி. கொடுங்கலக கொலைஞர்களே பலே ஆசாமிகள். இவனுக்கு அதில் சம்பந்தமில்லை என்பது என்ன நிச்சயம்? இது யானை வடிவ தாயத்தா, சிறிய குண்டு வைத்த கொலை கருவியா? சோதிப்போம். சிங்கப்பூர் விமான நிலையத்தில் அசம்பாவிதம் ஏதும் நிகழவில்லை. எரிபொருள் நிரப்பிய பின் Flight 731 பயணத்தை தொடர்ந்தது. தாய்லாந்தின் தலைநகரான பாங்காக்கில் விமானம் இறங்கியது. விமானம் புறப்பட்ட 45 நிமிடம் தாமதமாகும் என்பதை அறிந்த லாரன்ஸ் சற்று நடக்க வேண்டி தன் சகாவுடன் இறங்கினார். ஆகோத்திகாவை சார்ந்த இருவரை நாம் முறியடித்த செய்தி இதற்குள் தலைமை நிலையத்திற்கு எட்டியிருக்கும். அவர்கள் மேலும் வலிமையான ஒருவரை நம் மீது ஏவி விடலாம். புதிய எதிரியை எதிர்கொள்ள தயாராவோம். தனிப்பட்ட அறிவிப்பு. மிஸ்டர் லாரன்ஸ் எங்கிருந்தாலும் தகவல் பிரிவுக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். மிஸ்டர் லாரன்ஸ், உங்களுக்காக புனித துறவி ஒருவர் வெளியே காத்திருக்கிறார். ஜாக்கிரதை, துறவி வில்லனாகவும் இருக்கலாம். அதோ அவர்தான். அவருக்கு என்ன வேண்டுமாம்? நான் ஒரு துறவி. என்னிடம் எதற்காக பயம்? கரத்தில் துப்பாக்கியேன். எனது நண்பன் டேவிட் ஆபத்தை எதிர்நோக்கி ஆயத்தமாக இருப்பது அவனது இயல்பான குணம். அமெரிக்க அரசு சிஐடி லாரன்ஸ் பாங்காக் வருவதை தனக்கு அறிவித்ததாக கூறிய துறவி தொடர்ந்து பேசினார். ஆகோத்திகாவை சேர்ந்த உள்ளூர் வாசிகளின் தொல்லைக்கு எல்லை இல்லை. அவர்களின் ரகசிய இடம் எனக்கு தெரியும். அதை உன்னிடம் காட்டுமாறு அமெரிக்க அரசு எனக்கு தகவல் அனுப்பியது. எதிர்பாரா அதிர்ஷ்டம். உடனே விரைவோம். அந்த இடத்தில் நீ தனியாக வருவதே நல்லது. ஆட்கள் அதிகமானால் எச்சரிக்கை அடைந்து அவர்கள் மறைந்து விடுவார்கள். தனியாகவே செல்கிறேன் டேவிட். இது தூண்டிலாக இருந்து நான் மாட்டிக்கொண்டாலும் நீயாவது சிட்னியில் கிடைத்த தகவலுடன் லண்டன் சென்றடையலாம். எதற்கும் இந்த அதிர்ஷ்ட யானை தாயத்தை கையில் கொண்டு செல்லுங்கள். டேவிட்டை போலவே நானும் இத்துறவியை நம்பவில்லை. ஆபத்து சூழ்ந்தாலும் பாதகமில்லை. ஆகோத்திகாவை பற்றி நூலளவு தடயம் கிடைத்தாலும் பயனுள்ளதாகவே இருக்கும். மரங்கள் அடர்ந்த காட்டுப்பகுதியில் டாக்ஸி நின்றது. ஆயுதபாணியாக நான் இருப்பதும் எனக்கு ஏதும் நேர்ந்தால் முதல் பலி இவன்தான் என்பதையும் உணர்ந்திருப்பான். நெடுந்தொலைவு நடந்த பின்னர் ஒரு புராதன கோவில் பிரசன்னமானது. இது கோவிலா? ஆம், துஷ்ட தேவதைகள் வாசம் செய்யும் கோவில். அத்தீயவர்கள் இதனுள்ளேதான் மறைந்திருக்கின்றனர். திடீரென துறவின் நடைவேகத்தை அதிகரித்து முந்திச் செல்ல லாரன்ஸ் சரக்கென கரத்தை பற்றி இழுத்து நிறுத்தினார். துஷ்டர்கள் மறைந்துள்ளனரா? இதற்குள் நாம் எச்சரிக்கையின்றி நுழைவது ஆபத்து. பேசாமல் வா. சுற்றுலா பயணியின் வழிகாட்டியாக ஒரு துறவி வருவதை யாரும் சந்தேகிக்க மாட்டார்கள். காவி அணிந்த துறவியுடன் கோவிலின் உள்ளே நுழைந்த லாரன்ஸ் அங்கிருந்த பயங்கர சிலைகளைக் கண்டு திகைத்தார். துப்பாக்கி சைத்தானை பையில் போடு. இன்னும் உள்ளே சென்ற பின்னரே அதற்கு வேலை காத்திருக்கிறது. என்ன? துறவியின் எக்கால சிரிப்பு அங்கு நிலவிய அமைதியை குலைத்தது. கொள்ளைப்படுத்தாமல் நான் விரித்த மரணவலையில் வந்து விழுந்ததற்கு எனது மனமார்ந்த நன்றி நண்பனே. நான் தான் நைசாரித், உன்னை தொலைத்து கட்டி ஆகோத்திகாவின் தலைமை பதவியை அடையவிருக்கும் பாக்கியசாலி. பலே, உங்கள் தலைமை போட்டி பந்தயத்தில் என்னை பரியாளாக தேர்ந்தெடுப்பது குறித்து மகிழ்ச்சி. முதலில் சுர்ஜோ இஸ்மாயில், பின்னர் மேரி லிங்க், இப்போது நீ. இன்னும் எத்தனை நபர்கள் இப்போட்டியில் கலந்திருக்கிறார்கள்? இனி மற்றவர்களுக்கு வாய்ப்பேது? உன் கதை முடிந்தது லாரன்ஸ். பரிசும் பதவியும் எனக்கே கைகட்டி நிற்கின்றன. யமப்பயல் தந்திரமாக மறைந்திருக்கிறான். அவரின் தொடர்ந்த வெற்றிக்கு துணையாக இருந்த துப்பாக்கியே செம்மையாக வாங்கி செத்துளிங்கள் சைத்தான்களே. உன் விந்தை நாய்களின் வேகத்தை பார் நைசாரித். என்னை கொல்லும் முயற்சியில் அடுத்த கணை என்ன? கவச மனிதர்கள் ஓலமிட்ட வண்ணம் ஓடி மறைய நிம்மதியுடன் திரும்பிய லாரன்ஸ் வியப்புடன் தேங்கி நின்றார். நம்ப முடியவில்லை. ஒரு நாளும் இது சாத்தியமில்லை. நெடிதுயர்ந்த சிறையொன்று 4 கரங்களிலும் கொலை கருவிகளை ஏந்தி உயிர் பெற்று வருவதைக் கண்டு லாரன்ஸுக்கு தனது கண்களையே நம்ப முடியவில்லை. விளங்கிவிட்டது. எந்த கடவுளும் உயிர் பெற்று நடந்ததில்லை. இது நைசாரித்தின் தந்திர வேலையே. இதன் வலிமை குன்றுவது தெரிகிறது. அநேகமாக கீழே விழுந்து சுக்கலாகிவிடும் என நினைக்கிறேன்.
ஓகே மிஸ்டர் நைசாரித், உனது தந்திரங்கள் அனைத்தையும் முறியடித்து விட்டேன். வேறு எதுவும் பாக்கி உள்ளதா? லாரன்ஸின் குரல் அடங்கவில்லை. மேலிருந்து சரமாரியாக வீசப்பட்ட கற்களால் நினைவிழந்தார். துப்பறியும் சிங்கம் மரண வாயிலை நெருங்கிவிட்டது. சுலபத்தில் உயிர் போக விடக்கூடாது. சித்திரவதை பண்ணி சற்று விளையாடுவோம். கொலை கும்பலின் குகைக்குள் லாரன்ஸ் தனியாக நுழைவதை பற்றி டேவிட் கவலைப்படவில்லை. அதனுள் நுழைவதே திட்டம். ஆனால் உதவிக்கு தன்னை அழைக்காதது பற்றி கவலையுற்றார். சமிக்ஞை அனுப்பும் கருவி மூலம் உத்தேசமாக லாரன்ஸ் இருக்கும் இடம் தேடி விரைந்தார். அடுத்த வளைவில் திரும்பு டிரைவர். அடுத்த வளைவா? அது பிசாசு கோவில் வழி அல்லவா? பிசாசு கோவிலை அடைந்த டேவிட் மறைந்து நின்று தொலைவில் நடப்பதை கவனித்தார். அங்கே என்ன நடக்கிறது? யாரேனும் துறவி இருந்திருக்கலாம். சிதை மூட்டி பிரேதத்தை எரிப்பது அவர்கள் பழக்கம். லாரன்ஸ் இங்கே இருப்பதாக காட்டுகிறதே. மிக அண்மையில் லாரன்ஸ் இருப்பதாக இக்கருவின் முனை சுட்டி காட்டுகிறதே. தீமூட்டப்பட்ட இச்சிதை மீதே லாரன்ஸ் கிடத்தப்பட்டிருக்கலாமோ? தான் பயணம் செய்த டாக்ஸியில் தீயணைக்கும் கருவியை பார்த்தது நினைவிற்கு வந்த டேவிட் ஓடினார். சில வினாடிகளில் நெருப்பு சூழ்ந்துவிடும். அதற்குள் லாரன்ஸை காப்பாற்ற வேண்டுமே. மொட்டை பயல்களா, வழி விடுங்களடா. சிதை அருகே செல்ல வழி ஏற்படுத்த வேண்டும். சாரி லாரன்ஸ், சற்று தாமதம் ஏற்பட்டதற்காக வருந்துகிறேன். சீக்கிரம் டேவிட், திட்டம் குலைவதை சகிக்க மாட்டார்கள். பயங்கர தாக்குதல் தொடரும். என்னிடம் துப்பாக்கி கூட இல்லை. கவலை வேண்டாம், இதோ துப்பாக்கி, பிடித்துக் கொள்ளுங்கள். கோழைகளா, அவர்களை சுட்டுக் கொள்ளுங்கள். இங்கிருந்து சுட்டால் நமது ஆட்களை உயிரிழப்பார்கள். வந்தனம் நைசாரித், விடைபெறுகிறேன். இந்தா உனக்கு ஒரு பரிசு. சிதைக்கு தீமூட்ட வைத்திருந்த பெட்ரோல் பீப்பாயை லாரன்ஸின் தோட்டா தொலைத்துச் சென்றதை கண்ட நைசாரித் தன்னை மறந்து ஆவேசமுற்றான். மடப்பையிலே துப்பாக்கியை விடுடா. தப்பி விட்டதாக மனப்பால் குடிக்காதே. செத்து தொலையடா லாரன்ஸ். குட் பை நைசாரித். தலைவர் பதவிக்கும் மேலான பரலோக பதவி அடைந்ததற்காக வாழ்த்துக்கள். விமானம் கிளம்ப மிக குறைவான அவகாசமே உள்ளது. விரைந்து செல்ல வேண்டும். நான் இருக்கும் இடத்தை எப்படி கண்டுபிடித்தாய்? உங்களிடம் கொடுத்த யானை வடிவ தாயத்திற்குள் நான் பொருத்தி இந்த எலக்ட்ரானிக் கருவி காட்டி கொடுத்தது. உங்களை பொறுத்தவரை இது அதிர்ஷ்ட தாயத்தே. நல்ல வேளை வந்து விட்டீர்கள். விமானத்தை தவற விட்டு விடுவீர்களோ என பயந்தேன். உங்கள் தாயத்தின் மகிமை, ஒரு நண்பனின் பிடியிலிருந்து மீண்டு வந்தோம். அப்படியா? மகிழ்ச்சி. உங்களை எனக்கு மிகவும் பிடிக்கிறது. எந்த உதவியானாலும் செய்ய காத்திருக்கிறேன். சரி சரி, வேண்டும் போது தாராளமாக கேட்கிறோம். டேவிட், அந்த ஆளிடம் ஏன் முரட்டுத்தனமாக நடந்து கொள்கிறாய்? அடுத்த கொலைகாரன் இவனாக கூட இருக்கலாம். பிளைட் 7312 நான்காவதாக கராச்சி விமான நிலையத்தில் இறங்கிய சில வினாடிகளுக்கு பின்னர் பிளைட் 731 பயணிகளுக்கு ஒரு செய்தி. சிறு கோளாறு காரணமாக விமானம் 2 மணி நேரம் தாமதமாக புறப்படும். ஸ்தல நேரப்படி 3:40க்கு கிளம்பும். கஷ்டகாலம். 2 மணி நேரம் ஓடித்துக் கொண்டு இங்கே காத்திருப்பதா? எனது நாட்டிற்கு வந்த உங்களை மகிழ்வுடன் வரவேற்கிறேன். ஆட்சேபணம் இல்லை எனில் எனது மாளிகைக்கு வாருங்கள். 2 மணிப்பொழுதை உற்சாகமாக கழிப்போமே. இவன் என்னை கொல்ல நினைத்து அழைப்பு விடுத்திருப்பினும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இவனை சமாளிப்பது பிரச்சனையே அல்ல. வேறு யாரும் பின்தொடர்கிறாளா என்பதை கண்காணிப்பது உன் பொறுப்பு. நகரின் மையத்தில் இருந்த அழகிய மாளிகையொன்றின் முன் டாக்ஸி நின்றது. தங்கள் வரவு நல்வரவாகுக. உள்ளே வாருங்கள். உங்களுக்கு விருந்தளிப்பதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி. என் மனைவியையும் மகளையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் ஆனந்தம் அடைகிறேன். எனது வாழ்க்கையின் இனிமைகளுக்கு காரணமானவர்கள் இவர்களே. எந்த மனிதனாவது தனது குடும்பத்தினர் முன் கொலை செய்ய முற்படுவானா? விருந்து முடிந்ததும் பஜ்லுல் பூட்டோ மெதுவாக கைதட்டினான். உங்களை மகிழ்விக்க எனது மகள் நாட்டி விருந்தளிக்கப் போகிறாள், பாருங்கள். பாவம் டேவிட் அருமையான ஒரு நடன நிகழ்ச்சியை இழந்து விட்டான். லாரன்ஸை அவ்வளவு சுலபத்தில் தீர்த்து கட்ட முடியுமா? கண்ணிமிக்கும் நேரத்தில் அவனை சுழற்றி வீசினார். நைலான் கயிறு இரும்பு போல் இருக்குகிறதே. மூச்சு திணறுகிறது. எதையாவது செய்து சமாளிக்கணும். லாரன்ஸ் சடக்கென்று கீழே நழுவ நிலை தடுமாறிய பூட்டோ ஜன்னலில் மோதி வெளியே பாய்ந்தான். குட் பை மிஸ்ஸஸ் பூட்டோ. நீங்கள் அளித்த அறுசுவை விருந்துக்கு நன்றி. டாக்ஸியை பிடித்து விமான நிலையத்திற்கு வந்து சேர்ந்தார் லாரன்ஸ். யாரும் உங்களை பின்தொடரவில்லை. விருந்து எப்படி? அழைத்துச் சென்றவன் கொலையாளி. அதிர்ஷ்டம் என்னை கைவிடவில்லை. அவன் கதை முடிந்தது. ஒரு சிறு தவறினால் அவன் திட்டம் தோல்வியுற்றது. ஆகாசத்தில் பறந்து விழுந்து செத்தான். பல வழிகளில் ஆபத்து சூழ்ந்து வருகிறது. இனி உங்களை பிரிந்திருக்க மாட்டேன். பிளைட் 731 புறப்பட தயாராக உள்ளது. பயணிகள் 7வது நடைபாதை வழியாக விமானத்திற்கு செல்ல வேண்டுகிறோம்.
லாரன்ஸுக்கு கராச்சியில் இருந்த விமான பயணம் சுவாரஸ்யமற்றதாக இருந்தது. புலர் காலை பொழுதில் பிளைட் 731 கெய்ரோ விமான நிலையத்தில் இறங்கிக் கொண்டிருந்தது. வைகரை பனியும் குளிரும் சில்லிடும் சூழலில் பிரயாணிகள் அலுப்புடன் இறங்கி வந்தனர். தயவு செய்து இந்த வழியாக செல்லுங்கள். டேவிட் விழிப்போடு என்னை கவனிக்கிறான். கொலைகாரன் எவனுக்கும் இங்கு சந்தர்ப்பம் இல்லை. லண்டன் செல்ல வேண்டிய ரகசிய தகவல் அப்பெட்டியில் தானே இருக்கிறது. சீக்கிரம் இந்த இடத்தில் அவனிடம் அகப்பட்டுக் கொள்ளக்கூடாது. லாரன்ஸின் அதிர்ஷ்டம். உடனே டாக்ஸி கிடைத்தது. அதோ அந்த காரை துரத்தி பிடி. மீட்டருக்கு மேல் 3 மடங்கு பணம் தருகிறேன். விந்தையான இடம். கப்பல் போன்ற காரில் பயணம் செய்பவனுக்கு இந்த மாதிரி பகுதியிலா வீடு இருக்கும்? வேடிக்கைதான். மீண்டும் ஒரு மரண வலையில் விழுந்து விட்டதை லாரன்ஸ் தாமதமாக உணர்ந்தார். குரூரம் கொப்பளிக்கும் விழிகளோடு கொலையாளி காத்திருந்தான். சிரமத்திற்கு பொறுத்தருள் தம்பே, உடல் நோக்காமல் உன் கணக்கை தீர்க்கிறேன். விருந்தாளிகளை காக்க வைக்கும் பழக்கம் எனக்கு இல்லை. பேஷ் தம்பி, பிரமாதமான வித்தையெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறாய். கொடுக்கல் அந்த செயல் சாகும் உன் மாதிரி தான் சொல்லும். தொலைந்தாயனா தம்பி பெயலே. துப்பாக்கி முழக்கம் விளைவித்த திகைப்பிலிருந்து மீண்டு இருவரும் மறுபடியும் மோதினர். அடிபட்டு விழுந்த வேகத்தில் அகமதுவின் கரத்தில் இருந்த கொடுங்கத்தியே அவனுக்கு யமனாயிற்று. அழைப்பின்றி வந்த தன் உயிரை காத்த 3ஆம் மனிதனை பற்றி அறிந்து கொள்ள லாரன்ஸ் விரும்பினார். பாவி பெயர், தன்னைத்தானே அழித்துக் கொண்டானே. தாங்கள் யார் என்பதை நான் அறியலாமா? என் பெயர் திமோத்தி ஏதன்ஸ், போலீஸ் கேப்டன். தேங்க்ஸ் ஏதன்ஸ். போலீசார் அனைவருமே துப்பாக்கி சுடுவதில் திறமைசாலிகளா? பிரிட்டன் உளவாளிகள் அனைவருமே முஷ்டி பிரயோகத்தில் வல்லவர்களா? பேசிக்கொண்டே செல்வம். டாக்ஸி காத்திருக்கிறது. நான் வந்த டாக்ஸி சதிகாரர்களால் அனுப்பப்பட்டது என்பதை தாமதமாகத்தான் உணர முடிந்தது. விமான நிலையத்தில் போலீசார் காத்திருந்தனர். பலே, உங்கள் உடமையை மீட்டு விட்டீர்களே. திருடன் என்னவானான்? புகார் செய்ய விருப்பமில்லை. எதிர்பாராது ஏற்பட்ட தொல்லை ஒளிந்ததே போதும். டேவிட், உனக்கு பலத்த அடியா? பெரிதாக இல்லை, இப்போது சரியாகிவிட்டது. பிளைட் 731 ஏதன்ஸ் விமான நிலையத்தில் தரையிறங்கியது. லாரன்ஸிடம் போலீஸ் கேப்டன் என அறிமுகப்படுத்திக் கொண்ட திமோத்தி ஆகோதிகாவின் பால்கன் பிரதிநிதி. லாரன்ஸை கொன்று தலைமை பதவியையும் $10 லட்சம் பரிசாக பெற விரும்புபவன். போலீஸ் கேப்டன் மூஞ்சியை பாருங்கள். காவாலி போல் தெரிகிறான். அவன் சந்தேக பேர் வழியே. அலட்டிக் கொள்ளாதே. ஈர்த்தில் என்னை காத்தவன் என்பதை மறவாதே. வேறு நோக்கம் இருந்தால் அங்கேயே என்னை கொண்டிருக்கலாமே. டேவிட் பதிலளிக்கவில்லை. திமோத்தியை கூர்ந்து கவனித்திருந்தார். தொல்லை வருகிறது நம்மை நோக்கி. திமோத்தியை நம்ப வேண்டாம் என முன்பே சொன்னேன். உளராதே, அவர் போலீஸ் கேப்டன் என்பதில் சந்தேகமில்லை. நமக்கு என்ன தொல்லை வரும்? ஜென்டில்மேன்ஸ், தயவு செய்து பாஸ்போர்ட்டுகளை கொடுங்கள். சோதனையிடுவது இங்கு வழக்கம். அதற்கென்ன? ஆனால் லாரன்ஸ் தனது பாஸ்போர்ட்டை கொடுத்தவுடன் உன்னை அரெஸ்ட் செய்கிறோம். விசாரணையை ஸ்டேஷனில் வைத்துக் கொள்வோம். நட சீக்கிரம். விளையாட்டு வேண்டாம். பிரிட்டன் அல்லது அமெரிக்க தூதரகத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இதற்கு அர்த்தம் என்ன திமோத்தி? உண்மையில் நீ யார்? ஒரே மனிதன் 2 பதவி வதிக்க கூடாதா? போலீஸ் கேப்டனும் நானே, ஆகோதிகாவின் பால்கன் பிரதிநிதியும் நானே. சுற்றி இருப்பவர்கள் என் ஆட்களை. முரண்டு செய்யாமல் வண்டியில் ஏறு. விளங்காத புது டேவிட். திமோத்தி எகிப்தில் என்னை தீர்த்து காட்டாதது ஏனென்று விளங்கவில்லை. நல்லவர்கள், துப்பறியும் புலிகளை. கிரேக்க நாட்டில் உங்களை ஒழித்து கட்டினாலே தலைமை பதவி எனக்கு கிட்டும். எகிப்தில் உன் கதையை முடித்திருந்தால் அகமது அலி அல்லவா தலைவனாகி இருப்பான். போலீஸ் நிலையத்தின் முன் திமோத்தி இறங்கிக் கொள்ள போலீஸ் வேன் சிறைச்சாலையை நோக்கி விரைந்தது. சட்டப்படி குற்றப்பத்திரிகையை தயார் செய்து விட்டால் ஒழித்து கட்டுவது சுலபம். காவலில் இருந்து தப்பிச் செல்லும் வேளையில் சுட்டுக் கொள்ள நேர்ந்ததாக கதை கட்டி விடலாம். திமோத்தியின் ரகசிய அலுவலமாக செயல்படும் புராதன கோட்டையொன்றின் உள்ளே இருவரையும் சிறையில் இட்டனர். பாழடைந்த இப்புராதன கோட்டை ஆகோதிகாவின் கிரேக்க நாட்டு செயலகம் போலுள்ளது. சுற்றிலும் ஆராய்ந்த லாரன்ஸ் தப்ப வழிகாணாத சிந்தனையுடன் திரும்பினார். அந்த கல்லில் இடைவெளி இருக்கிறது போலுள்ளதே. ஆடரே, நல்வரவு. ஒரு சிறையிலிருந்து மற்றொன்றிற்கு தப்பி வருவது மாபெரும் சாதனைதான். கோமாளித்தனமாக பேசாதே. என்னை உள்ளே இழுத்து விடு. காவலாளிகள் காலி அறையை கண்டு திகைப்பார்கள். என்னை இங்கே எதிர்பார்க்க மாட்டார்கள். தப்பிச் செல்ல ஒரு முயற்சியை மேற்கொள்ளலாம். கனத்த பூட்ஸுகளின் வாசியும் சாவி கொத்துக்களின் சலசலப்பும் காவலர் வருவதை உணர்த்தின. வா தம்பி விலையே. ஏழை முறையாக பொம்மையின் மீது காலாறு நடக்க ஒரு வாய்ப்பு. கேப்டனின் துப்பாக்கி உனக்கு விடுதலை அளிக்க காத்திருக்கிறது. பக்கத்து அறை ஆசாமியை காணோமே.
கேப்டனின் துப்பாக்கி காத்திருக்கிறதா? எனக்காக எதுவும் காத்திருப்பதை நான் விரும்புவதில்லை. ஆ! போப்பா, களைப்பா இருக்கும், உள்ளே போய் ஓய்வெடு. சிறிது நேர கைகலப்பு. காவலாளிகளை சிறையினுள் தள்ளி பூட்டிவிட்டு லாரன்ஸ் தன் சகாவுடன் வெளியேற முயற்சித்தார். திமோத்தி ஆட்களுடன் வெளியே வழிவரிப்பான். துப்பாக்கியை தயார் நிலையில் கொண்டு வா. இந்த பயிர்களை முறியடித்ததுமே எனக்கு ஏக குஷி கிளம்பிவிட்டது. அதோ கொலைவெறி கொண்ட திமோத்தி. அவன் தனியாக இல்லையே, துப்பாக்கி ஏந்திய ஆட்கள் நம்மை சூழ்ந்து தீர்த்து கட்ட காத்திருக்கிறானே. சீக்கிரம் சுட்டுக்கொண்டே ஓடிவா. கார் அருகே செல்லும் வரை சுடுவதை நிறுத்தாதே. முட்டாள்கள், கோழைப்பயர்கள் தப்ப விட்டு விட்டார்களே, நான் அவர்களை எளிதில் விடமாட்டேன். மரியாதையாக சரண்டையுங்கள், தப்ப வழியே இல்லை. பாவம், தலைமை பீடத்திற்கு செல்ல வேண்டியவன் முதல் படியிலே விழுந்து செத்தான். 6 பேர் காலி. இன்னும் எத்தனை நபர்களோ? லண்டன் செல்லும் முன் விமானம் ஜெர்மனியில் இறங்கும். ஆகோத்திகாவின் கொடியவன் எவனாவது அங்கே காத்திருந்தாலும் ஆச்சரியமில்லை. காத்திருக்கும் கொடியவர்களை பற்றி நான் கவலையுறவில்லை. Flight 731 1 மணி முன்னதாகவே சென்றிருக்குமே என்பதுதான் கவலை. போலீஸ் உங்களை தவறாக கைது செய்து விடுவித்தது குறித்து மகிழ்ச்சி. Flight 731 சென்று விட்டது. நல்லவேளை, மற்ற விமானம் புறப்பட தயாராக உள்ளது. மீண்டும் சிக்கலை நோக்கி அடியெடுத்து வைப்பது போல் உணர்வு ஏற்படுகிறது. இதோ நீங்கள் மறந்து விட்டு போன பெட்டி பத்திரமாக எடுத்து வைத்திருந்தோம். அந்த பெட்டியை திறந்து பாருங்கள். சிட்னியில் நாம் சேகரித்த செய்திகள் கலவரப்பட்டிருக்கலாம். போகட்டும் விடு. நம்மை திசை திருப்பி இந்த பயணத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டிய ஆகோத்திகாவினரால் அனுப்பப்பட்ட பொய் தகவல் அவை என்பது தெளிவாகிவிட்டது. ஜெர்மனியின் பிராங்க்பர்ட் விமான நிலையத்தில் 7வது கொலைகாரன் பிஸ்மார்க் தயாராக காத்திருந்தான். ஓட்டியிட்ட பயல்கள் அனைவரும் தொலைந்தார்கள். எனக்கு ஆகோத்திகாவின் தலைமை பதவியை அளிக்கவிருக்கும் விமானம் வந்துவிட்டது. வாடா மகனே லாரன்ஸ், யமனுக்கு யமனும் நானே, எழுவரில் எஞ்சிய தலைவனும் நானே. மிஸ்டர் லாரன்ஸ், தந்தி ஒன்று உங்களுக்கு வந்துள்ளது. நன்றி. இந்த தந்திர வலையில் விழமாட்டீர்கள் என நம்புகிறேன். ஒன்று செய், நான் இங்கே அமர்ந்திருக்கிறேன். தந்தியில் உள்ள தகவல் சரியானதா என்பதை புலன் விசாரணை செய். லாரன்ஸின் கண்களில் தென்படுகிற மாதிரி வந்து நின்றான் பிஸ்மார்க். நெற்றியில் வெட்டுத்தழும்பு. இவன் பிஸ்மார்க்கே. என்ன செய்யலாம்? இவனை தொடர்ந்தால் மீண்டும் கொடுங்கலகத்தின் மரணப்பொறியில் மாட்ட வேண்டி இருக்குமோ? சந்தர்ப்பத்தை நழுவ விடக்கூடாது. பிஸ்மார்க் வேகமாக வெளியே செல்வதை கண்ட லாரன்ஸ் டேவிட்டையும் மறந்து அவனை பின்தொடர்ந்து சென்றார். டாக்ஸி டாக்ஸி. நகரத்தை கடந்து தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதிக்குள் கார் சென்றது. பின்னால் வரும் காரை கவனி. அது நம்மை கடந்து செல்ல வழி செய்து மறைவில் நிறுத்து. உள்ளே இருப்பவனை துப்பாக்கி குண்டுகளால் துளைத்து கட்ட வேண்டும். ஆகட்டும் பாஸ். நார்சந்தி ஒன்றில் கண்ணாமூச்சி விளையாட்டைப் போல மறைவிடத்தில் காரை நிறுத்தி வைத்தனர். டிரைவர், நிறுத்து, போகாதே. இது நிறுத்தக்கூடாத இடம். போலீஸ் தொல்லைக்கு யார் பதில் சொல்வது? சுலபமாக வேலை முடிந்தது. எமப்பையில் தொலைந்தான். பாவம், அவனோட அப்பாவி டிரைவரும் பலியானது வருத்தமாக உள்ளது. என்ன பயங்கரம்! யுத்தம் முடிந்ததா? பின்னர் சொல்கிறேன். மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதிக்கு டாக்ஸியை செலுத்து. இங்கேயே நிறுத்தப்பா. அடடா, அந்த ராஸ்கலின் குண்டு வண்டியை சேதப்படுத்தி விட்டதே. ரிப்பேர் பில்லை யார் கொடுப்பதாம்? கவலைப்படாத, பில்லை அமெரிக்க தூதரகத்துக்கு அனுப்பு. சரியான வேலை. பிஸ்மார்க் வீடு திரும்பும் முன் தடுத்து நிறுத்தணும். ஓகே பிஸ்மார்க், விளையாட்டு நேரம் முடிந்து விட்டது. துப்பாக்கியை கீழே போடு. நீ சாகவில்லையா? மாட்டிக்கொண்டேனே. இவனை தந்திரத்தாலேயே கொல்ல வேண்டும். பின்புறம் செல்வோம். வாங்கிக்கடா லாரன்ஸ். பிஸ்மார்க்கின் தவறான கணக்கினால் அவனது ஆளே பலியானான். சபாஷ், உன் ஆலையை சுடுவதில் நீ சமர்த்தன் என்பதை தெரிந்து கொண்டேன். இப்போது மிஞ்சியிருப்பது நானும் நீயுமே. தெரியும், உன் அந்திபகாலம் நெருங்கிவிட்டது. இதுவரை உனக்கு வெற்றிகளை குவித்த நல்ல திட்டம் கைவிட்டு விட்டதை இப்போது உணர்ந்து கொள்வாய். தலைமை பதவிக்கு போட்டியிட்ட 7வரில் நானே கடைசி என்பதை ஜான் சொன்னான். இந்த அருமையான வாய்ப்பை இழக்க மாட்டேன். யார் அவன் ஜான்? ஆகோத்தி கழகத்தின் முக்கிய உறுப்பினர். எங்கள் கழகத்தின் நாச திட்டங்களை வகுப்பதில் நிபுணத்துவம் வாய்ந்தவன். ஆல்ஜைட் மகனே, இதோ துப்பாக்கியிலிருந்து எவன் உன்னை தேடி வருகிறான்.
தோட்டா தெரித்து சுவிட்ச் பெட்டியில் பாய்ந்தது. லிப்ட் சுவிட்ச் பியூஸ் போனதால் லிப்ட் தரையை நோக்கி இறங்கிட பிஸ்மார்க் சரித்திரம் முடிந்தது. கொடுங்கலக்கத்தின் மற்றொரு அத்தியாயமும் முடிந்தது. விமான நிலையத்திற்கு விரைந்து வந்த லாரன்ஸ் டேவிட் பரபரப்புடன் காத்திருப்பதை கண்டார். எங்கே மாயமாய் மறைந்திருந்தீர்கள் இவ்வளவு நேரம்? நமக்கு வந்த செய்தி போலியானது என்பதை கண்டறிந்து வந்தேன். நானே சொல்லியிருப்பேனே 3 நிமிடங்கள் காத்திருந்தால். பரவாயில்லை, 7 கொலைஞர்களில் கடைசியால் யார் என்பதை கண்டுபிடித்து அவனையும் தீர்த்து கட்டிவிட்டேன். இனி கவலை இல்லை. வீழ்க ஆக்கோத்தி கழகம், திராட்சைமது வாழ்க. விமானத்திலிருந்து வெளியே வந்ததும் தலைமை விமானி அவர்களை சந்திக்க காத்திருந்தார். ஹலோ லாரன்ஸ், உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஏதென்ஸ் நகரிலிருந்து விமானத்தில் நீங்களும் பயணம் செய்தீர்கள் என கேள்விப்பட்டேன். வழிநடுக பல அபாயங்களை வெற்றிகரமாக சமாளித்திருக்கிறீர்களே. விமானிகளின் வேலை ஒன்றும் அவ்வளவு சுவாரஸ்யமானது அல்ல. லண்டன் பஸ் டிரைவர் வேலையை விட எங்கள் வேலை பரபரப்பானது அல்ல. துணிவுடன் பல அபாயங்களை கடந்த தீரரான உங்களுடன் கைகுலுக்குவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆஹா! திடீரென்று விமானியின் கை விரல்களை பிடித்து மடக்கிய லாரன்ஸ் மணிக்கட்டையும் பார்த்தார். அடப்பாவி, விஷமுள், கை குலுக்கினால் விஷத்தை செலுத்தியிருப்பாயே. எருமை தலை சின்னம், நீயும் கொடுங்கலக உறுப்பினர் தானா? விடாதே, பிடி. லாரன்ஸ் விமானியை விரட்டி கொண்டு ஓடும்போது டேவிட் பாய்ந்து அவரை தடுத்தார். விடு, விடு. நல்ல காரியம் செய்தாய் டேவிட். நீ தடுத்திராவிடில் அவனுடன் நானும் விமானத்தில் அடிபட்டிருப்பேன். மீண்டும் ஒரு முறை நாம் சாதித்து விட்டோம். இத்துடன் Flight 731 கதை இனிதே முடிவடைகிறது நண்பர்களே. எப்படி இருந்தது அப்படிங்கறது எல்லாரும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க. குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோலயோ ஒரு கதையிலையோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி நண்பர்களே.